ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் தி அரணிகோ ஹைவே ஆகும். அரணிகோ நெடுஞ்சாலை NH34 என்பது நேபாளத்தில் காத்மாண்டுவை சீன எல்லையான கோடாரியுடன் இணைக்கும் ஒரு முக்கியமான 112 கிலோமீட்டர் 70 மைல் சாலையாகும். 1963 மற்றும் 1967க்கு இடையில் கட்டப்பட்ட இது சீனா தேசிய நெடுஞ்சாலை 318 உடன் இணைக்கும் நட்பு பாலம் வழியாக சீனாவுடன் முக்கியமான வர்த்தகத்தை எளிதாக்குகிறது. இது அதன் சவாலான நிலச்சரிவு பாதிப்பு மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்புக்கு பெயர் பெற்றது. காத்மாண்டுவிலிருந்து நேபாளம் திபெத் எல்லை வரை நீண்டுள்ள நேபாளத்தின் மிகவும் அழகிய மலைச்சாலைகளில் ஒன்றான அரணிகோ நெடுஞ்சாலை வழியில் பயணிகள் பல அழகான நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், சாகச இடங்கள் மற்றும் இமயமலை நகரங்களை கடந்து செல்கின்றனர். வாகனம் ஓட்டும்போது நீங்கள் காணக்கூடிய மிகவும் குறிப்பிடத்தக்க நீர்வீழ்ச்சிகள் மற்றும் முக்கிய இடங்கள் இங்கே. அரணிகோ நெடுஞ்சாலையில் உள்ள பிரபலமான நீர்வீழ்ச்சிகள் ஜோர் நீர்வீழ்ச்சிகள், சாலையோர நீர்வீழ்ச்சிகள், மழைக்காலத்தில் பல பருவகால நீர்வீழ்ச்சிகள் பாறைகளில் தோன்றும். உள்ளூரில் அவை பெரும்பாலும் ஜோர் நீர்வீழ்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன, அதாவது இயற்கை மலைச்சரிவு நீர்வீழ்ச்சிகள். மழை மாதங்களில் நெடுஞ்சாலையில் தண்ணீர் நேரடியாக பாய்கிறது. வாகனங்கள் மூடுபனி மற்றும் பாயும் நீரிலோட்டும் அற்புதமான காட்சிகளை உருவாக்குகின்றன. ஆறுகள் மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகள். போர்ட் கோஷி நதி மற்றும் சன் கோஷி நதி போன்ற சக்தி வாய்ந்த இமயமலை ஆறுகளுடன் இந்த நெடுஞ்சாலை செல்கிறது. வேகமாக ஓடும் நீரின் சத்தமும் ஆழமான பள்ளத்தாக்குகளின் காட்சியும் பயணத்தை வியத்தகு மற்றும் மறக்க முடியாததாக ஆக்குகிறது. சாகசம் மற்றும் சிலிர்ப்பு சாலை குறுகலாகவும் வளைவாகவும் உள்ளது. பல கூர்மையான திருப்பங்கள், பாறைகள் மற்றும் தொங்கு பாலங்கள் உள்ளன. பயணத்தின் போது பிரபலமான போர்ட் கோஷி பங்கி ஜம்ப் போன்ற சாகச இடங்களையும் நீங்கள் காணலாம். அங்கு சிலிர்ப்பை தேடுபவர்கள் உருமும் ஆற்றின் மேலே குதிக்கின்றனர். இந்த பயணம் ஏன் மறக்க முடியாதது? கண்ணை கவரும் இமயமலை பள்ளத்தாக்கு காட்சிகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பாறைகள், பாரம்பரிய கிராமங்கள் மற்றும் மலை வாழ்க்கை, இயற்கையின் ஊடாக அற்புதமான வளைந்து செல்லும் சாலைகள். அரணிகோ நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டுவது வெறும் பயணமல்ல, இது நேபாளத்தின் மிகவும் கண்கவர் நிலப்பரப்புகளில் சிலவற்றின் வழியாக ஒரு சாகசமாகும்.
காத்மாண்டுவிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் 19 மைல் தொலைவில் மற்றும் 1585 மீட்டர் 5200 அடி உயரத்தில் உள்ள துலிகேல் காத்மாண்டு பள்ளத்தாக்கில் உள்ள கடைசி பெரிய நகரமாகும். இதன் வழியாக அரனிகோ நெடுஞ்சாலை செல்கிறது. துலிகேலுக்கு பிறகு சாலை அழகிய பஞ்ச்கால் பள்ளத்தாக்கில் இறங்குகிறது. துலிகேலில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லமிதண்டாவில் ஒரு சாலை சந்திப்பு பலஞ்சோக் பகவதி கோயில் அமைந்துள்ள பலஞ்சோக் நகருக்கு வழிவகுக்கிறது. பஞ்ச்கால் நகரத்திற்கு அப்பால் சுமார் 1 நிமிட பயணத்தில் இடதுபுறம் ஒரு மண் சாலை செல்கிறது. இது ஹெலம்பு பகுதிக்கு அணுகலை வழங்குகிறது. சுமார் 8 கிலோமீட்டருக்கு பிறகு நெடுஞ்சாலை இந்திராவதி மற்றும் சன்கோசி ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் செழிப்பான நகரமான டோலாகாட்டை தொடுகிறது. இது பல ராஃப்டிங் பயணங்களுக்கான புறப்பாடு புள்ளியாகும். ஜிரிக்கு திரும்பும் இடம் வலதுபுறத்தில் மற்றொரு 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஜிரிக்கு திரும்பும் இடம் ஆர்னிகோ நெடுஞ்சாலையில் ஜிரி திரும்பும் இடத்திற்கு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து காத்மாண்டுவிலிருந்து வரும் பல பேருந்துகளுக்கான இறுதி இடமான பிராபிசே மற்றும் டடோபானி வருகிறது. பிராபிசேவுக்கு சற்று முன்பு போர்ட் கோசி மற்றும் சன்கோசி ஆறுகள் சங்கமிக்கும் இடம் உள்ளது. நேபாள எல்லை கிராமமான கோடாரிக்கு செல்லும் மீதமுள்ள பகுதி சன்கோசியுடன் சேர்ந்து மிகவும் செங்குத்தான இமயமலை மலைச்சரிவுகளுடன் செல்கிறது. அவை மழையின் போது மற்றும் மழைக்கு பிறகு உடனடியாக பருவமழை உட்பட நிலச்சரிவுகளுக்கு மிகவும் ஆளாகின்றன. கோடாரிக்கு அப்பால் திபெத்தில் உள்ள ஜாங்மு எல்லை நகரம் உள்ளது. டடோபானி பராபிஸிலிருந்து சாலையின் இருபுறமும் மிகவும் செங்குத்தான சரிவுகள் இருப்பதால் இது நேபாளத்தில் மிகவும் ஆபத்தான நெடுஞ்சாலைகளில் ஒன்றாகும். குறிப்பாக மழைக்கு பிறகு பாரிய நிலச்சரிவுகள் மற்றும் பேருந்து சரிவுகள் அசாதாரணமானது அல்ல. இந்த சாலை 1960களில் சீனர்களின் உதவியுடன் பழைய யாக் பாதையில் கட்டப்பட்டது. அவர்கள் 2012 இல் சாலையை விரிவுபடுத்தவும் திட்டமிட்டனர். ஆனால் மழை காலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் பாதையை திறந்து வைத்திருப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. இந்த சாலை சீனாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையே அதிக அளவு வர்த்தகத்திற்கும் அது திறந்திருந்த போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சில வர்த்தகத்திற்கும் ஒரு வழியாக மாறியது. 2021/023 வரை இந்த நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை 34 என்று பெயரிடப்பட்டது. துலிகேல், டோலால்காட் மற்றும் பர்ஹாபிஸ் போன்ற இடங்கள் வழியாக வாகனம் ஓட்டும்போது ஒவ்வொரு திருப்பமும் புதிய ஒன்றை வெளிப்படுத்துகிறது. ஆழமான பள்ளத்தாக்குகள், சக்தி வாய்ந்த ஆறுகள் மற்றும் வியத்தகு இமயமலை நிலப்பரப்புகள். இது வெறும் சாலை மட்டுமல்ல, இயற்கையின் வழியாக மறக்க முடியாத சாகசம். இந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன். பார்த்ததற்கு நன்றி. உலகெங்கிலும் உள்ள அற்புதமான இடங்களை ஆராயும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம்.